தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பள்ளி மாணவர்களுக்கான கோடை விடுமுறை தேதிகள் மற்றும் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதிகளை பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தற்போது இறுதித் தேர்வுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வரும் ஏப்ரல் 16ஆம் தேதியுடன் அனைத்து வகுப்புகளுக்கும் தேர்வுகள் முடிவடைகின்றன. ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கு கோடை விடுமுறை தொடங்குகிறது. இதன் மூலம் மே 31ஆம் தேதி வரை மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக 45 நாட்கள் விடுமுறை கிடைக்கிறது. கோடை விடுமுறை முடிந்து புதிய கல்வியாண்டு தொடங்கும் தேதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை அன்று 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மட்டும் ஜூன் 4ஆம் தேதி வகுப்புகள் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு ஏப்ரல் 17 முதல் விடுமுறை என்றாலும் ஆசிரியர்கள் மட்டும் வரும் ஏப்ரல் 25ஆம் தேதி வரை பள்ளிக்கு வருகை தர வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் மதிப்பீடு செய்தல், தேர்தல் தொடர்பான பணிகள் மற்றும் அடுத்த கல்வியாண்டு மாணவர் சேர்க்கை பணிகளை அவர்கள் மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.